வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஊருக்குள்ள பியானோ வாசிக்கிற ஒரு பொண்ணுக்கு பல்லாயிரம் வருஷ பழமையான ஓலைச்சுவடி ஒண்ணு கொரியர்ல வருது. அதுல இருக்கிற குறிப்புகளை தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்க அந்த பயணத்துல இவளுடைய மூதாதையர்கள் பத்தின ஒரு பயங்கர ரகசியம் தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டனால இவ மாட்டக்கூடாத ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறா. அதுல இருந்து வெளியே வந்தாளா அந்த ரகசியம் தான் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற படத்துடைய பேரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தி லெஜெண்ட் ஆஃப் சன் லீ. படத்துடைய முதல் சீன்லயே நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன பிள்ளையா காமிக்காங்க. உட்காந்து பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய பியானோ ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறதா இவளுடைய கனவு. இவ அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேனு. ஆனா என்ன பிசினஸ் பண்றாங்கிறது அவளுக்கே தெரியாது. ஆனா அடிக்கடி நாடு விட்டு நாடு மாறி மாறி இவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு வாட்டி இவங்க ஹாங்காங்க்கு ஷிஃப்ட் ஆகி போறாங்க. அங்க அவர் ஒரு பெரிய பங்களா வாங்கி வச்சிருக்காரு. அங்க போய் இங்க தங்குறாங்க. இவளுடைய அப்பா தினம் காலையில எந்திரிச்சு அமைதியான வெட்டவெளியான இடத்துல குங்ஃபு பிராக்டிஸ் பண்ணுவாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அதை போய் ஒளிஞ்சு நெட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. அதை கண்டிச்சு அவருடைய அப்பா எதுக்கு ஒளிஞ்சு பார்க்க வா நானே உனக்கு சொல்லி தரேன்னு அந்த பாப்பாக்கு குங்ஃபு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்காரு. சிலம்பம் களரி கத்தி சண்டைன்னு எல்லா வித்தையும் அவளுக்கு சொல்லி கொடுக்காரு. அவளும் வளர்ந்துகிட்டே அதை கத்துக்கிறா. அப்போ ஒரு நாள் அவங்க ஐயா நைட்டு ஆபீஸ்ல இருந்து திரும்ப வர்றப்போ கையில ஒரு சூட்கேஸ் பெட்டியை கைவிலங்கோட மாட்டி கொண்டு வராரு. அதுக்குள்ள அப்படி என்ன பொருள் இருக்குன்னு தெரியல. வீட்டுக்குள்ள வந்து அந்த விலங்க கலத்தி வச்சிருக்க. தண்ணி தாக எடுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறக்காரு. சட்டுன்னு ஒரு அம்பு வந்து பாயுது. நல்ல வேலைக்கு ஃப்ரிட்ஜ் கதவை அவர் காப்பாத்திருது. ஷாக்காய் திரும்பி பார்த்தா அங்க ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு ஒரு பல்க் பாஷா உள்ள வரான். அவன் ஒரு குத்து விட்டதுலேயே நம்ம ஐயா பறந்து போய் விழுந்துடுறாரு. அவர் திரும்ப எந்திரிச்சு சண்டை போட வர அவரை தூக்கி கரகரன்னு சுத்தி கதவை உடைச்சு வீசிடுறான். உடனே இவர் தன்னுடைய ஸ்பெஷல் எபிலிட்டி மோட ஆன் பண்ணி அந்த பல்க் பாஷாவை அடிக்கவுமே திடீர்னு இன்னொரு 3 பேர் உள்ள பூந்துடுறாங்க. அவங்களையும் இவருடைய வினோதமான குங்ஃபு முறைகளால அடிச்சு தாக்குறாரு. அங்க ஒரு மெழுகுவத்தியில எரிஞ்சிட்டு இருக்கிற தீல கையை வைக்கவும் இவர் கையை தீ பிடிச்சது. அதை வச்சு ஃபயர் அட்டாக்லாம் விட்டு எதிரில் உள்ளவனை சாத்துறாரு. அப்ப சத்தம் கேட்டு அவருடைய மகளான நம்ம ஹீரோயின் மாடியில இருந்து கீழே ஓடி வரா. உடனே பல்க் பாஷா அந்த சின்ன பொண்ணை பிடிச்சிடறான். நெருப்பா சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம ஐயா ஃபாதர் சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிட்டாரு. நான் உன் கூட வரேன் என் பொண்ணை மட்டும் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரட்டுன்னு ஒரு புயல் அடிச்ச மாதிரி சத்தம் கேக்கு. பார்த்தா அந்த ரூமுக்குள்ள கதையோட வில்ல வந்து நிக்கான். இவன் பேர் பைசன். என் பொண்ணை விட்டு பைசன் என்ன சொன்னாலும் நான் கேட்கேன் அப்படின்னு சொல்ல இவன் சிக்னல் கொடுக்கவும் பல்க் பாஷா அந்த பொண்ணை விட்டு போயிடறான். இவரை வெளியே இழுத்து கொண்டு போய் கார்ல கடத்த பார்க்காங்க. இவன் ஜன்னல் வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. இவளுடைய அம்மா போய் அதை தடுக்க போறாங்க. அவங்களுக்கும் ஒரு அடி. நம்ம பாப்பாவுடைய கண்ணு முன்னாடியே தகப்பனை சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னதான் பணம் இருந்தாலும் இவங்களால ஒன்னும் பண்ண முடியாம போவ நம்ம பாப்பா அந்த துக்கத்திலே பெட்லயே படுத்து கிடக்கா. அப்போ ஒரு நாள் இவங்க அப்பா இவளுக்கு கிஃப்டா கொடுத்த அந்த செயின் டாலரை பார்க்க. அந்த டாலர்ல ஒரு பறவை சிம்பிள் இருக்கு. அதை சுத்தி விட்டா அது பறக்கிற மாதிரி தெரியுது. அப்பதான் இவ அப்பா சொன்னது இவளுக்கு ஞாபகம் வருது. என்னதான் பறவைக்கு பலம் இல்லைனாலும் அது யார்ட்டையும் மாட்டாம இருக்க பறந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிலாம் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதை கடைபிடிச்சு யார்ட்டையும் மாட்டாம பறந்து இப்ப பெரிய பாப்பாவாயிரா. தன்னுடைய கனவை சேஸ் பண்ணி ஒரு பெரிய பியானோ ஆர்டிஸ்ட் ஆயிரா. ஆனா இன்னமும் அவளுடைய அப்பா நினைப்ப அவளை வாட்டுது. அப்போ ஒரு நாள் அவளுடைய பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு பேக் ஸ்டேஜ்ல போய் மேக்கப் கலைச்சிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுடைய ஃப்ரெண்டு உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன தபால் இவ கையில கொடுக்கா. அதை திறந்து பார்த்தா ஒரு பழங்கால ஓலைச்சுவடி ஒண்ணு இருக்கு. என்னடா நம்மள யாரும் பிராங்க் பண்றாங்களா அப்படின்னு யோசிச்சவ சரி அழகா இருக்குன்னு பேக்குள்ள வச்சுக்கிட்டு அவ வீட்டை நோக்கி கிளம்புறா. ரயில்வே ஸ்டேஷன்ல லோக்கல் ட்ரெயினை பிடிக்க வந்தவ ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிட்டு அந்த பக்கமா நடந்து போறப்போ ஒரு 4-5 முரட்டு பயிலுக ஒரு அப்பாவி ஆளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ ஓடி வர்றதுக்குள்ளே அவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. கீழே மயங்கி விழுந்தவரை இவ காப்பாத்த போவ அவர் கையில செலந்தி வள மாதிரி பச்சை குத்தி இருக்கத பாக்கா. அப்ப மயங்கி கிடக்கிற யாராவது உதவி பண்ணுங்கன்னு சுத்தி முத்தி உள்ளவங்களை கேட்க யாருமே கண்டுக்கல. கடைசி இவ தனியாவே உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து இவ அம்மாவுடைய ரூம்குள்ள போறா. அப்பதான் நமக்கு புரியுது இவங்க அம்மாவை அந்த பல்க் பாஷா அடிச்சு தள்ளி விட்டதுல தலையில காயம் பட்டு இத்தனை வருஷமா பெட்ல படுத்த படுக்கையாவே கிடக்காங்க. இவங்களை எப்பவும் பார்த்துக்கிட 24 மணி நேரமா ஒரு நர்ஸ் கூட இருந்தாகணும். அடுத்த சீன்ல பேங்காக் தாய்லாந்துல இருக்கிற ஷாடலோ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை காமிக்காங்க. இது நம்ம வில்லன் பைசன் நடத்தி வர்ற ஒரு பெரிய சிண்டிகேட். அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல முக்கியமான பெரிய பிசினஸ் மேன்கள்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து ஒண்ணு வைக்கான். அதுல இவன் இவ்வளவு வருஷமா உங்களுடைய நெட்வொர்க்னால எனக்கு நல்ல பிசினஸ் நடந்துச்சு. நானும் உங்களுக்கு குறையில்லாம செல்வ செழிப்பா பாத்துக்கிட்டேன். ஆனா இனிமேல் என்னால காசு கொடுக்க முடியாது. ஏன்னா மொத்த ஷாடலோ சாம்ராஜ்யத்தையும் நான் என் கண்ட்ரோல்ல எடுத்துக்க போறேன். நீங்க நல்லபடியாட்டம் கான்ட்ராக்ட்ல சைனை போட்டு கிளம்பிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாம் கடுப்பாயிடுறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரில பெரிய கிரைம் சிண்டிகேட்டே வச்சிருக்கானுங்க. அதுல நம்ம இந்தியா ஜி எல்லாம் வாயில பாக்க போட்டுக்கிட்டு தெரி சாலா அப்படின்னு சொல்ல பைசனுக்கு கடுப்பாயி சொன்னபடி எல்லாம் கேட்டுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது அப்படிங்க. இவங்க எல்லாமே கடுப்புல உன்னை இன்னொரு நாள் பாத்துக்கிறோம்னு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா போன அடுத்த 2வது நிமிஷத்துல எல்லாரும் அலற சத்தம் கேக்கு. பைசன் ஆளை வச்சு அவனால உள்ளேயே முடிச்சு தள்ளிட்டான். பைசன் இந்த மாதிரி முகமுடி போட்ட உள்வரின்னு பல்க் பாஷனு பல வினோத ஆட்களை அடியாளா வச்சிருக்கான். அதை வச்சுட்டு இவன் அலப்பறைகளை கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு ஒரு பென் டிரைவ் பார்சல்ல வருது. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில பேங்காக் ஹார்பரை காமிக்காங்க. அங்க பைக்ல சல்லுன்னு வந்து இறங்குற நம்ம ரிவால்வர் ரீட்டா. இவ அந்த போலீஸ் குரூப்போட இன்ஸ்பெக்டர் தலைவி. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கான்ஸ்டபிள் கேட்க அந்த கண்டெய்னருக்குள்ள பாருங்க மேடம் அப்படின்னு ஷாக் ஆகி சொல்றாரு. இவ போய் பார்க்க போறப்போ அங்க சரட்டுன்னு ட்ரிஃப்ட் அடிச்சு ஒருத்தன் கார்ல வந்து இறங்குறான். இவன் இன்டர்போல் ஸ்பெஷல் ஏஜென்ட். 2 பேரும் சேர்ந்து அந்த கண்டெய்னருக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா நம்ம பைசன் கொலை பண்ண அந்த எல்லா நாட்டு சிண்டிகேட் தலைவர்களோட தலைய ஒரு விருந்து படைச்ச மாதிரி பிளேட் மேல வச்சிருக்கான். இது இங்க இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட் கேட்கவும் ரீட்டா காலையில 6 மணிக்கு உங்க ஸ்டேஷனுக்கு ஒரு
ஒரு டிப்ஸ் வந்திருக்கு. இந்த தலைகளை இங்க வச்சவன் தான் இதை எல்லாருக்கும் தெரியணும்னு போலீஸ்க்கே டிப்ஸ் அனுப்பியிருக்கான். அதை பார்த்து நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட்டோ கொல்லப்பட்டிருக்கவங்களை பார்த்த உடனே இதை யார் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவன் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் அவனை அப்படின்னு ரீட்டா கேட்கா. அதுக்கு அவன் நீ இந்த கேஸ் எடுத்து பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட அப்படின்னு ரீட்டாவை பார்த்து சிரிக்கான். இந்த பக்கம் நம்ம பைசனை காமிக்காங்க. அவனுக்கு பார்சல்ல வந்து அந்த பென் டிரைவ் எடுத்துக்கிட்டு அவன் பில்டிங் குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூமுக்குள்ள போறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவரை இத்தனை வருஷமா இந்த சின்ன ரூமுக்குள்ளே அடைச்சு வச்சு அவர்கிட்ட இருக்கிற எல்லா பிசினஸ் மேனோட நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனையும் கறந்துகிட்டு இருக்காரு. இந்த பென் டிரைவ்ல இவருக்கு வந்து சேர்ந்தது இவருடைய மகள், அதாவது நம்ம ஹீரோயின் பியானோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வீடியோ. பரவாயில்லப்பா உன் அவன் நல்லா தான் வாசிக்கிறா அப்படின்னு கொடுக்க அவங்க ஐயாவோட லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் காமிக்காங்க. எல்லாத்துலயும் அவருடைய மகளோட போட்டோவை தான் வால்பேப்பரா வச்சிருக்காரு. இவர் மக பெர்ஃபார்ம் பண்ண வீடியோ இந்த பைசனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தா இவரை கடத்தி வந்த நாள்ல இருந்தே அவருடைய மகளை கண்காணிப்பிலே வச்சிருக்கான் இந்த பைசன். அதை கொடுத்ததோட மட்டும் இல்லாம இப்ப ஷேடோலோவே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அடுத்ததா பேங்காக் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நான் நோண்ட போறேன், அவங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினோட அப்பாவும் பாவம் போல தன்னுடைய மகள் பியானோ வாசிக்கிற வீடியோவை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காமிக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினோட அம்மா சீரியஸான கண்டிஷன்ல இருந்தவங்க செத்தே போயிட்டாங்க போல இருக்க. அவங்கள புதைச்சி அவங்களுடைய இறுதி சடங்கை முடிச்சிடறா. அப்போ அந்த கல்லறையிலேயே அவங்க அம்மா போட்டோ பக்கத்துல ஒரு எம்டி ஸ்லாட்டை விட்டுருக்கா. அவங்க அப்பா உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியாம அவர் இறந்துட்டாருன்னே நினைச்சு வாழ்றா. இவளுக்கு ஒரே உறவா இருந்த அவங்க அம்மாவும் இறந்து போயிட துக்கத்துல வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருந்தவ அப்ப அவ கண்ணு முன்னாடி அந்த ஓலைச்சூடி இருக்கதை பாக்குறா. அதுல என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக அதை தொடர்ந்து வாசிக்கா. ஆனா அதுல எல்லாமே பழங்கால சீன மொழியில எழுதி இருக்கு. இது அவளுக்கு கிடைக்க காரணம் ஏதாவது ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கல. பழங்கால சீன மொழியை படிக்க தெரிஞ்ச ஒரு ஆண்டியை தேடி போறா. அவங்க பழைய பொருள்லாம் விற்கிற கடை ஒன்று வச்சிருக்காங்க போல இருக்க. அவங்க கடைக்குள்ள போறப்போ முன்னாடி ஒருத்தன் விளக்கமாற வச்சு ரோட்டை தூத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு போக வழி விடாம விளாட்டு காட்டுறான். யாரா இவன் அப்படின்னு கவனிக்கிறப்பதான் இவ பாக்குறா அந்த ஆளோட கையில சிலந்தி வலையால பச்சை குத்தி இருக்கு. இதை எங்கேயோ பாத்துருக்கோமே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருந்தப்போ அந்த கடைக்கார ஆண்டி என்னமா வேணும் அப்படின்னு கேட்க உடனே இவ அவங்ககிட்ட போயிட்டு அந்த ஓலைச்சூடியை தொடர்ந்து காமிக்கா. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இது மன்னர் காலத்தையும் பிந்தன மொழியாச்சே, இதுல வந்திருக்கிறது உனக்கு மெசேஜ் கிடையாது, உன் மேல வீசப்படுற ஒளி. உடனே பேங்காக்கு கிளம்பி போய் ஜென்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கண்டுபிடி, மிச்சம் எல்லாத்தையும் அவன் உனக்கு சொல்லுவான் அப்படிங்க. ஜென்னா அது யாருன்னு கேட்டனா ஒரு காலத்துல பயங்கரமான கிரிமினலா இருந்தவன் இப்போ அப்பாவிகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கிற ஒரு பகவான் ஆயிட்டான் அப்படிங்காங்க. ஆர்டர் ஆஃப் தி வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் நடத்துறதாவும் அதை பத்தின தகவல்களை எடுத்து ஒரு புத்தகத்துல காமிக்காங்க. அதுல சிலந்தி வளமா இருக்கு. அதுதான் அந்த ஆர்டர் ஆஃப் தி வெப்போட சிம்பிள் போல இருக்க. உன்னால ஜென்னை கண்டுபிடிக்க முடியாது, ஆனா ஜென்னு அவருக்கு எப்ப வேணுமோ அப்ப உன்னை கண்டுபிடிப்பாரு. இப்போ கூட நம்ம பக்கத்துல இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சட்டுன்னு திரும்பி பார்க்க அந்த ரோட்ல தூத்துட்டு இருந்தவரை ஆளை காணும். நீ உடனே பேங்காக் கிளம்பி போகணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல பேங்காக் காமிக்காங்க. அந்த போலீஸோட ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம ரிவால்வர் ரீட்டாவும் அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட்டும் இந்த கேஸுக்காகவே ஒரு டீம் அமைச்சு விசாரணைகளை ஆரம்பிக்காங்க. அப்பதான் நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட் ரீட்டாட்ட சொல்றான் இவங்க தேடிட்டு இருக்க ஆள் பேரு பைசனு ஷேடோலோன்னு ஒரு கிரைம் சிண்டிகேட் வச்சிருக்கான்னு. அதை கேட்ட ரீட்டாவோ ஷேடோலோங்கிறது ஒரு வதந்தி, அப்படி ஒரு சிண்டிகேட் உண்மையிலே இல்லவே இல்லங்க. அதை கேட்டு கடுப்பான ஸ்பெஷல் ஏஜென்ட்டோ இந்த பைசனை 4 கண்டங்கள் 11 நாடுகளா இவன் விரட்டிக்கிட்டே இருக்கான், இன்ன வரைக்கும் அவன் பிடிபடல, ஆனா இந்த வாட்டி விட மாட்டேன் அப்படின்னு இவன் பைசனை பிடிக்கிறதுல குறியா இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. இவ பேங்காக்கு போய் கென்னை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இவளுடைய சொத்து ஆடம்பரம் வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு அந்த ஆண்டி சொல்லியிருக்காங்க. அதனால இவ வீட்டுல உள்ள வேலைக்காரங்க எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு 50 கோடி ரூபாய் பங்களாவை அம்போன்னு விட்டுட்டு பேங்காக்கு கிளம்புறான். அங்க போய் தங்க இடம் இல்லாம திங்க சோறு இல்லாம ரோட்ல தங்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நாளை கடத்திக்கிட்டு இருக்கா. மாதவனை தேடி மெட்ராஸ் போன விவேக் மாதிரி இந்த கென்னு எங்க இருக்கான்னு தேடி தேடி அலைறா. ஆனா அவன் கண்ணுல பட்டபாடு இல்ல. ஆனா இவ தேடி தேடி அலைஞ்சதுல ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா, எந்த பக்கம் திரும்பினாலும் அங்க கிரைம் நடக்கு. அப்பாவி மக்களை அடிச்சு ஆட்டைய போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. இப்படியே இவ பேங்காக்ல நாட்களை கடத்திக்கிட்டு இருக்க நம்ம பைசனை காமிக்காங்க. பேங்காக்ல இருக்கிற பெருவாரியான ஸ்லம்மை இவன் ஆக்கிரமிச்சு அங்க அபார்ட்மெண்ட் பில்டிங் கட்டலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் அடியால பல்க் பாஷா வந்து ஒரு தபாலை கொடுக்கான். இந்த தபாலை பார்த்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க, ஒயிட் ரோஸை பத்தி ஒரு 15 வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்க அதை பிரிச்சு பார்த்த பைசனோ 17 வருஷம் ஆச்சு, ஒயிட் ரோஸ் பேக்கேஜ பத்திரமா பேங்காக்கு கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு அடியாளுக்கு உத்தரவு போடுறான். அப்பதான் பல்க் பாஷா அவனுக்கு ஒரு கெட்ட செய்தி சொல்றான். நீங்க பிடிச்ச வச்சிருக்கீங்களே பிசினஸ் மேனு, அவனோட பொண்ணு நம்ம கண்காணிப்புல இருந்து காணாம போயிட்டா, அவ பேங்காக்ல தான் சுத்திட்டு இருக்கதா இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. சீக்கிரம் அவளை தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. இங்க நம்ம ஹீரோயினோ என்ன பண்றதுன்னு தெரியாம தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்க. ஒரு நாள் நைட்டு தெருவழியா இவ போயிட்டு இருக்கப்போ அங்க ஒரு அப்பாவிய பிடிச்சு 4 பேர் அடிச்சு அவன்கிட்ட வழிப்பறி பண்ண பார்க்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பொறுத்தது போதும்னு அங்க நடக்கிற குற்றத்தை தட்டி கேட்கா. எங்களை தட்டி கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சு அவங்க அடிக்க ஆரம்பிக்க இவ அவங்க அப்பா கத்து கொடுத்த குங்ஃபுல ஞாபகப்படுத்தி அங்க இருக்கிற 4 வரையும் சிங்கிளா அடிச்சிடறா. ஆனா அந்த சண்டையில இவளுக்கு ஒரு 2 அடி விழுந்துருது. அதுல இவ மயங்கி விழுந்துற யாரோ ஒரு மர்ம ஆள் வந்து இவளை அங்கிருந்து தூக்கிட்டு போறாரு. கண்முழிச்சு பார்த்தா ஏதோ கோயில்ல கிடக்கா. அப்போ அங்க சட வச்ச ஒருத்த வந்து தட்டுல சாப்பாடு வைக்க யார் வேணும்னு மிளன்றதா. பார்த்தா இவர் தான் நம்ம ஹீரோயின் தேடி வந்த கென்னு. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க உங்க ஐயாவை யார் கடத்தினான்னு எனக்கு தெரியும், இப்ப அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல அவங்க அப்பா உயிரோட இருக்காங்கிறதே இப்பதான் இவளுக்கு தெரியுது. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க
என்னன்னு கேட்கா. ஆனா நீ இன்னும் அதுக்கு ரெடி ஆகல, நீ எப்ப தயாராவறியோ அப்ப நான் சொல்றேன் அப்படிங்கிற. இவ உடனே கோவப்பட்டு எதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு கேட்க, இந்த கோவத்தை தூக்கி போடு, அதுதான் உனக்கு வேணும். உங்க அப்பாவை காப்பாத்த உன்னால மட்டும்தான் முடியும், ஆனா அதை நான் சொல்ற வழியில பண்ணா மட்டும்தான் முடியும். ஏன்னா உங்க அப்பாவை கடத்திட்டு போனது சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஷேடலு சிண்டிகேட்டை பத்திர மொத்த வரலாறையும் சொல்றாரு. என்ன அந்த டீமை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே, யார் நீங்க அப்படின்னு கேட்டா, நானும் முன்னாடி அந்த குரூப்ல ஒருத்தனா இருந்தவன் தான். ஆனா அந்த குற்றப்பாதை எனக்கு பிடிக்காதனால அதுல இருந்து மாறி வந்து ஆர்டர் ஆஃப் வெப்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு அப்பாவி மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு இவ இன்ஸ்பயர் ஆகி இவளும் அவங்க குரூப்ல சேர்றேன்னு ஒத்துக்குறா. அடுத்த நாள்ல இருந்தே இவர் சண்டை ட்ரைனிங் ஆரம்பிக்காரு. என்னதான் நம்ம ஹீரோயினோட அப்பா அவளுக்கு குங்ஃபு சொல்லி கொடுத்தாலும் சண்டைன்னு வந்துட்டா நம்ம அண்ணன் கென்னு மிஷின் கன்னு மாதிரி கையில இருந்து பவர்லாம் விடுவாரு. அதெல்லாம் பார்த்து இவ மிரண்டு போயிடுறா. நம்ம கென்னு இவளுக்கும் அந்த சக்தியை எப்படி பயன்படுத்தணும்னு ட்ரைனிங் கொடுக்காரு. இப்படி அந்த கோயிலே தங்கி இவள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க இவளுக்கு அந்த ஷேடலுங்கிற கிரைம் சிண்டிகேட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரே ஆசையாயிட்டு, அப்பனாதான் அவனை தேடி பிடிச்சு கொல்ல முடியும்னு 1 மணி நேரத்துக்கு 15 ரூபான்னு காசு கொடுத்துட்டு இன்டர்நெட் சென்டர்ல உட்காந்து அந்த ஷேடலு ஆர்கனைசேஷனை பத்தி தேடுறா. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது அந்த ஷேடலு கம்பெனியோட CFO ஒரு லேடி. ஆனா அவ சாதாரண ஆள் கிடையாது. நம்ம பைசனோட கம்பெனி அந்த ஸ்லம்முகள்லாம் அகற்றிட்டு அபார்ட்மெண்ட் கட்டணும்னு பேங்காக்கோட முக்கிய கவர்மெண்ட் ஆபீசர்களே பிடிச்சு அவங்க ஃபேமிலியை கொன்றுவின்னு மிரட்டி அவங்ககிட்ட கான்ட்ராக்ட்ல கையெழுத்து வாங்கிடுறா. அது நடந்து 1 மணி நேரத்திலேயே அந்த ஸ்லம்ல உள்ள மக்கள் எல்லாம் காலி பண்ண பைசனை ஆள் அனுப்பிடுறான். லாரியா கையில துப்பாக்கிகளோடு வந்து இறங்கின பைசனோட ஆட்கள் அந்த அப்பாவி மக்கள் எல்லாம் அடிச்சு ஓட விடுறாங்க. அன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ளயும் அந்த ஏரியால உள்ள எல்லாத்தையும் அடிச்சு பத்திடுறாங்க. அப்ப கார்ல பைசனு அவன் அடியால பல்க் பாஷா கூட அந்த ஏரியாக்குள்ள வரான். அப்படி வந்துட்டு இருக்கப்போ அந்த ஏரியா மக்கள் எல்லாம் பார்டர்ல உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க, பெரிய ஆள் ஆகணும்னா அந்த மாதிரி முள்ள மாதிரித்தனம் பண்ணாதான் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த மக்களை பாரவச்ச இல்லாம அடிச்சு வளர்த்திட்டான். அடுத்த நாள் நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட் ரிவால்வர் ரீட்டாவும் இந்த பைசனை எப்படியாவது பிடிக்கணும்னு அவனோட ஆட்களை கண்காணிக்காங்க. அப்போ நம்ம பல்க் பாஷா ஒரு பில்டிங்ல இருந்து வெளியே வர, வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூர்ந்து பாக்காங்க. சடார்னு அவன் திரும்பி பார்க்கவும் நம்ம ஏஜென்ட் ரீட்டா மேல பாஞ்சிடறான். அவங்க 2 பேர் லவ்வர் மாதிரியும் இவன் கிஸ்ஸா போடுற மாதிரியும் நடிச்சுற பல்க் பாஷா அங்க உள்ள ஒரு கார்ல ஏறான். இந்த பக்கமா ஏறினவன் அப்படியே அந்த பக்கம் இறங்கி ஒரு டாக்ஸிக்குள்ள ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறான். இது அந்த ஏஜென்ட்டுகள் பார்க்கல. அவன் அந்த பென்ஸ் கார்ல தான் ஏறலாம்னு நினைச்சு அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவன் டாக்ஸில ஏறி போனதை நம்ம ஹீரோயினும் ஒளிஞ்சிருந்து பாத்துறான். பிறகு அவன் அப்படியே ஃபாலோ பண்ணி போனா அவன் ஒரு மால் எஸ்கலேட்டர் வச்சு ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அவரை பிடிச்சி பைசனோட பேக்கேஜ் ஒண்ணு நாளைக்கு நைட்டு இந்த ஹார்பருக்கு வருது, நீ தான் அந்த ஹார்பரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கவன், எந்த வித செக்கிங் கஸ்டம்ஸ் இல்லாம அந்த பேக்கேஜ் நல்லபடியா வந்து சேரணும், அதோட பேரு ஒயிட் ரோஸ், என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை நம்ம ஹீரோயின் கேட்டுருதா. பிறகு மறுபடியும் கோயிலுக்கு வந்துடுறா. அன்னைக்கும் இவளுக்கு ட்ரைனிங் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த வாட்டி இவ கண்ணை கட்டி வெவ்வேறு இடத்துல இருந்து நம்ம கென்னு கல்ல வீசுறது, அதுகளை அடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகிற சவுண்டை வச்சு கரெக்டா கேட்ச் பிடிச்சிடறா. இவளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அண்ணன் கென்னே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட் ரீட்டாவும் அந்த வெத்து பென்ஸுக்கரை ஃபாலோ பண்ணி போய் ஏமாற்றம் அடைஞ்சனால பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல்ல ரூமை போட்டு பூஜைகளை போட்டாங்க. சரி இப்பதான் கொஞ்சம் மூடு நல்லா இருக்கு, நம்ம போய் அந்த CFO பொம்பளையாவது பிடிப்புன்னு சொல்லிட்டு அவ தினம் ராத்திரி ஒரு பப்புக்கு பார்ட்டி பண்ண போவா. அந்த பப்புக்கு வெளியே வெயிட் பண்றாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த CFO லேடி அங்க கார்ல வந்து இறங்குறா. அடியாட்கள் படை சூழ உள்ள போனவ ஒரு கிளாஸ்ல ஓட்காவை ஊத்தி மெல்ல உறிஞ்சிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பப்புக்குள்ள நம்ம ஹீரோயினை பூந்துடுறா. நல்ல மேக்கப்புகளை போட்டுக்கிட்டு இந்த CFO லேடியை பார்த்துக்கிட்டே டான்ஸ் ஆட இவளும் ஒரு ஃப்ரூட் போல இருக்க. அவ பார்வையில மயங்கி அவ கூட போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா. அப்ப நம்ம ஹீரோயின் அங்கிருந்து அவளுக்கு கண் சிக்னலை காமிச்சுக்கிட்டு லேடிஸ் பாத்ரூம்குள்ள போவ சிவப்பு காயின்னு பின்னாடியே போகுது. உள்ள போன உடனே இவ பாத்ரூம் கதவை லாக் பண்ணிக்கிட்டு எந்த கோப்பையில உட்காந்து இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து பாஞ்சு வந்த ஹீரோயின் இவ மண்டையை பிடிச்சு மத்துன்னு அடிக்க ஆரம்பிச்சிடறா. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா உன்னை விட்டுருவேன், ஒயிட் ரோஸ்னா என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் சொல்லாத அந்த CFO இவளை பிடிச்சு திரும்ப அடிக்க ஆரம்பிக்க 2 பேருக்கும் முரட்டுத்தனமான சண்டை நடக்கு. பாத்ரூம்குள்ள போனாம பல மணி நேரம் ஆயும் ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு அவளுடைய அடியாட்கள்லாம் அங்க ஓடி வந்து கதவை திறக்க பார்க்காங்க. கதவு உள்ள இருந்து பூட்டி இருக்கு. ஒழுங்கா ஒயிட் ரோஸ்னா என்னன்னு சொல்லுது அப்படின்னு கேட்க அது ஒரு பேக்கேஜ் இந்த மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை சென்ட்ரல் ஷிப்யார்டுக்கு வருது அப்படின்னு உண்மையை சொல்லிடுறா. இங்க அவளுடைய அடியாட்கள் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா இவன் மட்டும் தான் அடிபட்டு கிடக்க, வேற யாரையும் ஆளை காணும். உடனே அவங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவளை தேடி வர அதை பார்த்த பப்ல இருந்த ஆட்கள்லாம் அலறி அடிச்சு வெளியே ஓடி வராங்க. இத கார்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்த ஸ்பெஷல் ஏஜென்ட் ரீட்டாவும் பப்புக்குள்ள பாயிறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம பைசனோட ஆட்கள் தப்பிச்சு ஓட பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு சுத்து போட்டுறாங்க. உடனே இவ என்ன கத்துக்கிட்ட அவளோட ஸ்பெஷல் மூவான தலையில நின்று கரகரன்னு சுத்தி காலாலே எல்லாரும் அடிச்சு பறக்க விடுறா. இதை பார்த்த ஸ்பெஷல் ஏஜென்ட் யார்மா நீ அப்படின்னு மிரண்டு போவ அவன் கையில துப்பாக்கி இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தாவி குதிச்சு ஓடிடுறா. அடுத்த நாள் பைசனோ உண்மையை சொன்ன குற்றத்துக்காக அவன் CFOவை கட்டி தொங்க விட்டு பாக்ஸிங் விளாடுறான். இவன் குத்துல அவளுக்கு மூஞ்சி இஞ்செல்லாம் கிழிஞ்சு போயிடுது. இப்ப அவ உண்மையை சொல்லிவிட்டா. இனிமேல் நம்ம வருத்தப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, பிளான மாத்து அப்படின்னு பல்க் பாஷாக்கு ஆர்டர் கொடுக்காரு. இங்க ஸ்பெஷல் ஏஜென்ட்டோ தப்பிச்சு உடனே அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க பார்க்கான். ஆனா நம்ம ஹீரோயினை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பேங்காக்ல இருக்கிற பயங்கரமான ரவுடிகளே அசால்ட்டா அடிச்சுட்டு ஓடினா அவ ஏதோ ஒரு மிஷனுக்காக தான் இதுக்குள்ள இறங்கியிருக்கா, அவ யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு பார்க்கான். உடனே CCTVல ரெக்கார்ட் ஆயிருக்குது அவளுடைய போட்டோவை எடுத்து
எடுத்துக்கிட்டு இவன் தெரு தெருவா போய் இந்த பொண்ணை பார்த்திருக்கீங்களான்னு கேட்கான். ஆனா யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அவளை தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே அவளை காப்பாத்துறதுக்காக இவளை பார்த்ததே இல்லைன்னு போய் சொல்லிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினோ கென்னு கூட அந்த கோயில உட்காந்துருக்கா. அப்போ பைசனை பத்தி எனக்கு என்ன சொல்லுங்கன்னு கேட்கா. அப்பதான் கென் என்ன சொல்றாரு, அவரும் பைசனும் சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தவங்க. அந்த ஹார்பர்ல மீன் பிடிச்சிட்டு வர்ற வயசானவங்ககிட்ட ஆட்டைய போடுறது, கடையை அடிச்சு உடைச்சு திருடுறதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு இவனோட அட்டுழியம் கூட்டிட்டே போவ மக்கள்லாம் இவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா இவன் அதுக்கும் மேல சக்தி வேணும், அதுக்கும் மேல பவர் வேணும்னு நினைச்சவன் தாய்லாந்துல இருக்கிற ஃபனாங் குகைக்கு போயிருக்கான். அவன் கட்டின புது பொண்டாட்டி அங்க கூட்டு போனவன் அந்த குகையில இருந்த பழங்கால சாத்தான் சில முன்னாடி நிறமாச கர்ப்பிணியா இருந்த தன்னுடைய மனைவியை படுக்க வச்சு அவ வைத்த கையாலே குத்தி கிழிச்சிடறான். அவளை நரபலி கொடுத்து இவனுக்குள்ள இந்த நல்ல குணத்தை எல்லாமே அந்த சின்ன குழந்தைக்குள்ள இறக்கிடுறான். இப்ப இவன் பியூர் ஈவில் ஆயிட்டான். பல வருஷமா உலகமெல்லாம் சுத்தி ஆள் பலத்தையும் பண பலத்தையும் ஏத்திட்டு இப்ப மறுபடியும் பேங்காக்கே திரும்ப வந்துட்டான். இன்னும் இவன் என்னென்னலாம் பண்ண போறான் தெரியல, ஆனா கண்டிப்பா ஊரை நிம்மதியா இருக்க விட மாட்டான் அப்படின்னு என்னென்ன சொல்றாரு. இவட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே தூரத்துல யாரோ கதற மாதிரி இவருக்கு சத்தம் கேட்க உடனே நம்ம சன்லிட்ட, உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன், நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வீட்டுல ஒண்ணுமே இல்ல, கடைக்கு போய் காய்கறிகளை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுருந்தாரு. இவளும் மாஸ்டர் சொன்ன பேச்ச தட்டக்கூடாதுன்னு கையில ஒரு கூடை எடுத்துக்கிட்டு கடைக்கு கிளம்பிடுறான். அவ போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த கோயிலுக்குள்ள பைசனோட ஆட்கள் கையில துப்பாக்கியோட உள்ள போடுறாங்க. உள்ள வந்த உடனே நம்ம என்னன்னா அவங்கள போட்டு விரட்டி விரட்டி அடிக்க இதை தூரத்துல உள்ள எதிர் பில்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருந்த பல்க் பாஷா சடார்னு ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து அந்த கோயிலே அடிச்சு வெடிக்க வச்சிடறான். ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு பல்க் பாஷா சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட கோயில் வெடிச்சதை பார்த்து நம்ம சன்லி உள்ள ஓடி வந்து பார்க்க அங்க நமக்கு என்ன போட்டிருந்த செயின் மட்டும் தான் கீழே கிடக்கு. அவர் ஆளை காணும், வெடிச்ச வெடிப்புல செதறி செத்துட்டார் போலன்னு சொல்லிட்டு அவ கதறி அழுகுறா. இந்த பக்கம் பைசனு அவனுடைய அடியாளு வேகாவை கூப்பிடுறான். அவன் தான் அந்த முகமடி போட்ட உள்வலின்னு. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான பேக்கேஜ் ஹார்பருக்கு வருது. ஒரு பொண்ணு ஒருத்தி ஊருக்குள்ள நம்ம ஆளுகளை அடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அவளை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சன்லியோட போட்டோவை அந்த முகமடி மண்டையன்ட்ட கொடுத்துறான். அதே நேரத்தில் இந்த ஸ்பெஷல் ஏஜென்ட்டும் சிசிடிவில இருந்து எடுத்து போட்டோ வச்சு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி நம்ம சன்லி யார் என்னங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். மாசத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஆகுது. நம்ம சன்லி ஹார்பருக்கு போய் அந்த பேக்கேஜ் என்ன ஏதுங்கிறத பார்த்து அதை தடுக்க போறா. ஆனா அவ பின்னாடியே இந்த முகமடி மண்டைய வேகா ஃபாலோ பண்றான். எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் அங்க ஒளிஞ்சிருந்து பார்க்க இவன் கரெக்டா ஓடியாரான். டம்மல் பின்மாண்டில ஒரு அடி. உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில நம்ம ஹீரோயின் வேகாவை அடிச்சு தலையில தொங்க விட்டுட்டு போயிடுறான். பிறகு அடுத்த நாள் காலையில ஹார்பருக்கு போய் அங்க உள்ள ஆபீசரை பிடிச்சு ஒயிட் ரோஸ்னு ஒரு பேக்கேஜ் வருது, அது எப்ப வருதுன்னு கேட்க அவன் சொல்ல முடியாது கிளம்பு அப்படிங்கவும் அவன் மண்டையை பிடிச்சு டேபிள்ல ஒரு சாத்து பொல பொலன்னு டேட் டைம்னு எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடுறான். அதே நேரத்தில் நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட் காமிக்காங்க. அவன் செட் பண்ண அந்த விசாரணை ஆபீஸ்க்கு வரான். பார்த்தா யாருமே இல்ல. எங்க போனாங்க அப்படின்னு கேட்டா அங்க வந்து ரீட்டா சொல்றா, மேல இடத்துல இருந்து உத்தரவு, நம்ம டீமை கலைச்சிட்டு இந்த கேஸை டிசால்வ் பண்ண சொல்லிட்டாங்க. பைசன் பணத்தை கொடுத்துட்டு வேலையை பார்த்துட்டான் அப்படிங்கிறது ஸ்பெஷல் ஏஜென்ட்டுக்கு புரிஞ்சது. அடுத்த நாள் நைட் ஆகுது. நம்ம சன்லி அந்த ஆபீசர் சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துல வந்து அந்த பேக்கேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா வந்ததோ பேக்கேஜ் எல்லாம் பைசனுடைய ஆட்கள் ஒரு 20-25 பேர் கிட்ட வந்து துப்பாக்கியோட அவளை சுத்தி வளைச்சு நம்ம பைசனே அங்க வந்து அவளை தூக்கி போட்டு கொண்டு போயிடறான். இவன் குடோன்ல போய் ஒரு சேர்ல இவளை கட்டி போட்டு இவளோட அப்பாவை அங்க அற வைக்க, ஏமா இப்படி பண்ற, உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதானே அவங்க அப்பா கேட்காரு. ஆனா அவளோ என் வாழ்க்கையே நீதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டலாகி அழுகுறா. அப்ப பைசன் அங்க வர, என் பிசினஸ் ஆல்ரெடி வளர்ந்துட்டுல வென்று அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு நம்ம ஹீரோயின் கண் முன்னாடியே அவ அப்பா கழுத்தை திருக்கி கொண்டுதான். பிறகு இவளையும் கொல்ல சொல்லி உத்தரவு போட்டு அங்கிருந்து பைசன் கிளம்பி போயிட அவனுடைய ஆட்கள் உள்ள வந்து இவளை தலையில தொங்க விடுறாங்க. ஆனா இவ வித்தைகளை பயன்படுத்தி அவங்கள அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு மெல்ல வெளியே வரா. பிறகு அந்த பில்டிங்ல இருந்து தாவி குதிச்சு ஓடுறத பார்த்த உடனே பைசனுடைய ஆட்கள் துப்பாக்கியால சுட்டுட்டே அவளை தொலைறாங்க. அப்ப இவ அவளோட ஏரியாக்குள்ள போயிட ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி பைசன் ஆளுக மேல எரிஞ்சு அவங்கள அடிச்சு விரட்டிடுறாங்க. பிறகு குண்டடிப்பட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து நொண்டி நொண்டி நடந்து போய்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு எய்தாப்புல நம்ம அண்ணன் கென்னு வந்து நிக்காரு. பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிடுறா. பதறாத அப்படின்னு சொல்லிட்டு இவள ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அவர் கூட்டு போய் தங்க வைக்காரு. அப்ப அவ கையில குண்டடி பட்டிருக்கதை காமிக்க நம்ம அண்ணன் கென்னு அவர் கைய காயத்தை மேலதான் கொண்டு போறாரு. ஒரு நொடியில அது இருந்த தடையுமே தெரியாம ஆடிடுது. பிறகு அவளுக்கு கையில இருந்து அந்த பவர் விடுற வித்தை எல்லாம் தீவிரமா சொல்லி கொடுக்க இவளும் கரெக்டா பிக்கப் பண்ணிடுறா. பிறகு அங்கிருந்து கிளம்பி ஹார்பருக்கு போய் அந்த ஆபீசர் சங்க பிடிச்சவ, எம்னா என்கிட்ட பொய்ய சொல்லி நான் மாட்டி விடவா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையை சொல்லி அந்த பேக்கேஜ் எப்போ வருதுன்னு கேட்க, நாளைக்கு நைட்டு வரல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஜிஸ்டர் நோட்டை எடுத்து காமிச்சிடறான். பிறகு அங்கிருந்து கிளம்பி நேரா இன்டர்போலுக்கு போய் நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட்டை பார்க்கறவ, எனக்கு உங்களுடைய உதவி வேணும், பைசனோட பேக்கேஜ் ஒன்று நாளைக்கு நைட்டு வருது, அதை என்னால தனியா தடுக்க முடியாது, நீங்க எனக்கு பேக்கப் கொடுக்கணும் அப்படிங்க. அதுக்கு நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட் ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் நைட்டு ஹார்பர்ல நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட் அவன் டீமை கூப்பிட்டு போய் பைசனுக்கு ரெடியா காத்திருக்க நம்ம ரிவால்வர் ரீட்டாவும் இவனுக்கு உதவுறதுக்காக ஒரு பெரிய ஸ்குவாட் டீமே கூப்பிட்டுட்டான். எல்லாரும் அங்க எங்கேன்னு பதுங்கி இவங்களுக்காக காத்திருக்க. அப்போ பைசனோட டீம் ஹார்பருக்குள்ள என்ட்ரி கொடுக்கு. அவங்க உள்ள வந்த உடனே ஹார்பர் இருக்கிற சைஸை பார்த்து தெரிஞ்சுட்டு இவங்க இங்க தனியா இல்ல, இவங்கள போடுறதுக்கு யாரோ இருக்காங்கன்னு. ஆனா நம்ம பைசன் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படிங்க. சடார்னு ஒரு
பட்டன் அமுக்கவும் நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட் டீம் இருந்த இடமெல்லாம் டம்முன்னு வெடிச்சு சதறல். பிறகு இவங்களுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான துப்பாக்கி சூடு நடக்கு. அந்த சண்டைக்கு மத்தியில நம்ம ஹீரோயின் அந்த ஹார்பருக்கு வந்து நிக்கிற கப்பலுக்குள்ள பூந்து அந்த பேக்கேஜ் என்னன்னு தேடுறா. அப்படி தேடிட்டு இருக்கப்போ ஒரு ரூம்ல ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி அடப்பட்டு கிடக்கா. யார் நீ அப்படின்னு கேட்டா எங்க அப்பா எங்க அப்படிங்க. சரி நீ இங்கே இரு, உனக்கு உதவி பண்ண யாராவது அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஒயிட் ரோஸ் பேக்கேஜ கப்பல் முழுக்க தேடி பார்க்க. அதே நேரத்துல அந்த கப்பலோட இன்னொரு பக்கம் நம்ம என்ன பூந்துறாரு உள்ள வந்துட்டு இருக்கப்போ பல்க் பாஷா அங்க வந்துடுறான். அவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கு. அதுல பல்க் பாஷா கையை பிடிச்சு முறுக்கினவரு அந்த ஒயிட் ரோஸ் பேக்கேஜ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்காரு. ஆனா நம்ம பாஷாவோ என்ன தூக்கி போட்டு அடிச்சு, முட்டா பயலுகளா, ஒயிட் ரோஸ்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல, நீங்க அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளயும் அவ இங்க இருந்து கிளம்பி போயிருவா அப்படின்னு சொல்ல இது அவளா அப்படின்னு இவர் ஷாக் ஆகுறாரு. பிறகு நமக்கு என்னென்ன அவர் அல்டிமேட் மோட அன்லாக் பண்ணி பல்க் பாஷாவை அடிச்சு போட்டு அவன் முகத்துல சூடான ஸ்டீம் இறக்கி அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுறாரு. சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயின் அங்க வர ஒயிட் ரோஸ்ங்கிறது பேக்கேஜ் இல்ல, அது பைசனோட பொண்ணு. பைசனோட நல்ல குணம் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்குள்ள இறக்கிட்டனால அந்த பொண்ணு தான் அவனுடைய ஒரே வீக்னஸ் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணை இப்பத்தானே நான் பார்த்தேன் அப்படின்னு சன்லி சொல்றா. ஆனா இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்த கேப்ல பைசனே அவன் பொண்ணை தூக்கிட்டு அவனோட ஹெட் ஆபீஸ்க்கு போயிடறான். அவளை ஒரு பாதுகாப்பான ரூம்ல வச்சுட்டு உனக்கு எந்த ஆபத்து வராது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்பி போயிடுறாப்ல. அந்த கேப்ல நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட் சன்லி எல்லாருமே பைசனோட வீட்டுக்குள்ள பூர்றாங்க. நம்ம என்ன வேற வழியா வீட்டுக்குள்ள பூர்றாரு. கரெக்டா பைசன் முகர முன்னாடி வந்து நிக்காரு. அவன் ஃபனாங் குகையில கத்துக்கிட்ட டார்க் ட்ரிக்ஸால நம்ம என்னன்னே அடிச்சு பறக்க விட்டுதான். அவர் மயங்கி விழுந்துல பைசனே உடனே அவர் பொண்ணு இருக்கிற ரூமுக்கு போய் பார்க்க அங்க அவளை ஆளை காணும். நம்ம சன்லி ஸ்பெஷல் ஏஜென்ட் எல்லாம் வந்து அவளை ஏற்கனவே தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே அவன் திரும்பி பார்க்க அங்க பறந்து வந்து அவனுக்கு ஒரு கிக்கு கொடுக்க நம்ம சன்லி பறவு ரத்தத்தையே ஒரே வைக்கிற அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான சண்டை நடக்கு. அந்த சண்டையோட முடிவுல நம்ம சன்லி அடிபட்டு கீழே விழுந்துடுறா. நம்ம பைசன் மேலையும் ஒரு 4-5 சிமெண்ட் மூட வந்து விழுந்துருது. அப்போ நமக்கு என்ன சண்டியை பார்த்து உனக்கு நான் சொல்லி கொடுத்ததை ஞாபகம் வச்சு அடி அப்படிங்கவும் இவ எந்திரிச்சு டிராகன் பால்சி கோக்கு மாதிரி காமே ஹாமே ஹான்னு சொல்லிட்டு கையில இருந்து ஒரு பவரை விட அதுல அடிபட்டு உயரத்துல இருந்து கீழே விழுந்து வாயில ரத்தம் வடிய பைசன் கிடக்க ஒரே ஜம்ப்ல அவன் சங்க திரிய விட்டுதா நம்ம சன்லி. அப்ப அங்க வந்து ஸ்பெஷல் ஏஜென்ட்டோ நீ இங்க இருந்து கிளம்பி போயிரு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம சன்லி எஸ்கேப் ஆயிடுறா. அங்க வந்த போலீஸ்காரங்களை இவன் சமாளிச்சிடறான். எப்படியோ ஒரு கெட்டவனை போட்டு தள்ளி பேங்காக் மக்களோட வாழ்வாதாரத்தை இவ காப்பாத்திட்டா. அவளுடைய அப்பா அம்மா கல்லறை முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இவ மறுபடியும் அவளுடைய வீட்டுக்கே வந்துடுறா. அப்போ அங்க என்ன வராது வாங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்கவும் அவர் ஒரு பத்திரிக்கை எடுத்து காமிக்காரு. அதுல ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் வாண்டட் அப்படின்னு ஒரு விளம்பரம். பைசன் செத்துட்டான். ஆனா அந்த விளம்பரத்தை பார்த்தா அவன் பண்ண மாதிரியே வேற எவனோ பண்ற மாதிரி தெரியுது. இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை தடுக்கணும், அதுக்கு நம்ம ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னு கென்னு சொல்றாரு. அப்பதான் ஜப்பான்ல ஏதோ ஒரு ஃபைட்டர் எல்லாரையும் அருளா விட்டுட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டாங்களாம். அவனை போய் பாப்பமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்ல இவங்க ஜப்பானுக்கு கிளம்பி போறாங்க. அதோட இந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த படம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.